நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்க மென்ஸ், விமென்ஸ், கிட்ஸ் எல்லாருக்கும் மொத்த ஷாப்பிங்கும் இங்கேயே முடிச்சிடலாம். அவ்வளோ ட்ரெண்டியான டிசைன்ஸ், லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பெண்களுக்கான டாப்ஸ், குர்த்தி செட், செமி வெஸ்டர்ன் வேர், சல்வார்ஸ், லெஹெங்காஸ், ட்ரெண்டி சாரீஸ், பியூர் சில்க் அண்ட் காட்டன் சில்க் சாரீஸ், லெகின்ஸ், நைட் வேர்ஸ், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கலெக்ஷன்ஸும் கலர்ஸும் நிறைய இருக்கு. நியூ பார்ன் பேபிஸ்ல இருந்து கிட்ஸ், அடல்ட்ஸ் வரைக்கும் ட்ரெடிஷனல் அண்ட் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. மென்ஸ்க்கு ஜீன்ஸ், ஷர்ட்ஸ், டி-ஷர்ட்ஸ், ஃபார்மல் பேண்ட்ஸ், ஸ்டைலிஷ் அண்ட் கம்ஃபர்டபுள் கலெக்ஷன்ஸ் நிறைய. புது புது டிசைன்ஸ் பார்த்த உடனே இதுதான் வேணும்ன்ற ஃபீல் வரும். எல்லா அக்கேஷன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் ஒரே ஃபேமிலி ஷோரூம்னா அது நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ் தான். இந்த ஆடி சேல்ல உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாம வந்து வாங்குங்க. வண்ண கனவுகள் வாழும் இடம், உங்கள் குடும்பம் கொண்டாடும் உலகம், இதயம் சொல்லும் ஒரே பெயர், ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ். ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ், அரியாங்குப்பம், புதுச்சேரி. வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு ஸ்ரீ ஹயக்ரீவர் ஸ்ரீ ராமனாக ஹனுமந்த வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் 55வது பிரம்மோற்சவ விழா 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை அடுத்து தினம்தோறும் ஹயக்ரீவர் பல்வேறு வாகனத்தில் திரு வீதி உலா நடைபெற்று வருகின்றது. இதனை ஒட்டி இரவு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஸ்ரீ ஹயக்ரீவர் ஸ்ரீராமன் அலங்காரத்தில் ஹனுமந்த வாகனத்தில் எழுந்தருள திரு வீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஹயக்ரீவரை வழிபட்டு சென்றனர். வீடியோ ப்ளே பண்ணுங்க.
புதுச்சேரி வேளாங்கண்ணி செல்லும் பக்தர்களுக்கு நமது மக்கள் சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக மாநில துணைத் தலைவருமான பாஸ்கர் அவர்கள் அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த சுரேஷ் அவர்களின் 8ஆம் ஆண்டு நினைவஞ்சலியை ஒட்டியும், வழக்கறிஞர் ஜெனின் பெஞ்சமின் அவர்களின் 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலியை ஒட்டியும் அவர்கள் குடும்பத்தினர் சார்பாக முதலியார்பேட்டை கடலூர் சாலை வழியாக வேளாங்கண்ணி செல்லும் பக்தர்களுக்கு நமது மக்கள் சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக மாநில துணைத் தலைவருமான பாஸ்கர் அவர்கள் அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி பெருந்தலைவர் காமராசர் கலைக்கல்லூரியில் புத்தக கண்காட்சியின் துவக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி களித்தீர்த்தால் குப்பத்தில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராசர் கலைக்கல்லூரியில் புத்தக கண்காட்சியின் துவக்க விழா 24/8/2026 திங்கட்கிழமையன்று நடைபெற்றது. பெருந்தலைவர் காமராசர் கலைக்கல்லூரியின் தமிழ் துறையும் கல்லூரி நூலகமும் நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தின் புதுச்சேரி கிளையுடன் இணைந்து புத்தக கண்காட்சியை 4 நாட்கள் நடத்த உள்ளனர். இந்த கண்காட்சியானது கல்லூரியின் கலையரங்கில் 24/8/2026 முதல் 27/8/2026 வரை 4 நாட்கள் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெற உள்ளது. பொதுமக்களும் 10 முதல் 20% தள்ளுபடியில் புத்தகங்களை வாங்கிக் கொள்ளலாம். நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தின் 75ஆம் ஆண்டு விழாவினை முன்னிட்டு நடத்தப்பெறும் இந்த புத்தக கண்காட்சியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஆமு சலீம் அவர்கள் துவக்கி வைத்தார். முன்னதாக கல்லூரியின் தமிழ் துறை தலைவர் சிவக்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றார். புத்தக கண்காட்சியின் துவக்க விழாவிற்கு கல்லூரியின் முதல்வர் முனைவர் லெப்டினன்ட் கதிர்வேல் அவர்கள் தலைமை தாங்கினார்கள். புதுச்சேரி மாநில கலை இலக்கிய பெருமன்றத்தின் தலைவர் எல்லை சிவக்குமார் அவர்கள் இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தார். கல்லூரியின் நூலகர் லக்ஷ்மி புத்தக கண்காட்சியின் சிறப்புகளை எடுத்துரைத்தார். நிர்வாக தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் அன்பு செல்வன் நன்றி உரையை கூறினார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தின் புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் கிளை மேலாளர் முருகேசன் அவர்கள் செய்திருந்தார். புத்தக கண்காட்சியை அருகில் உள்ள பள்ளி மாணவர்களும் பொதுமக்களும் பார்வையிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அரசு விடுமுறை நாளான 26/8/2026 அன்றும் பொதுமக்களுக்காக புத்தக கண்காட்சி நடைபெறும் என்று நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தின் புதுச்சேரி கிளை விற்பனை பிரிவு அலுவலர் குகன் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். வேளாங்கண்ணி கொடியேற்ற திருவிழாவிற்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகி சக்திவேல் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. வேளாங்கண்ணி மாதா கோவில் கொடியேற்ற திருவிழாவிற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மாலை அணிந்து பாத யாத்திரையாக செல்கின்றனர். இதில் அரியாங்குப்பம் மாதா கோவில் அருகே பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் அமைப்பு சாரா தொழிலாளர் அணி பொதுச் செயலாளர், பாரதி நகர் குடியிருப்போர் நலவாழ்வு சங்கத்தின் தலைவரும் அரியாங்குப்பம் தமிழ் சங்க துணைத் தலைவருமான சக்திவேல் தலைமையில் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாத யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்கள் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் சுப்பிரமணியன், புஷ்பகாந்தி, ஜெகநாத், கோட்டைமேடு முருகர் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் செல்வ கணபதி மற்றும் உறவினர்கள், நண்பர்கள் பலர் உடன் இருந்தனர்.
அரியாங்குப்பம் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி துணைத் தலைவர் குமார் தலைமையில் வேளாங்கண்ணி மாதா கோவில் கொடியேற்ற திருவிழாவிற்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு இளநீர் வழங்கப்பட்டது. ஆண்டுதோறும் நடைபெறும் வேளாங்கண்ணி மாதா கோவில் கொடியேற்ற திருவிழாவிற்கு பக்தர்கள் பாத யாத்திரையாக செல்கின்றனர். இதில் அரியாங்குப்பம் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி துணைத் தலைவர் குமார் தலைமையில் 8ஆம் ஆண்டாக இளநீர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் மாரியம்மன் கோவில் தேவஸ்தான தனி அதிகாரி அமுல் என்கின்ற கமலஜோதி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் முருகன், பாலாஜி, டென்மார்க், சுகுமார், இளவரசன், ஆறுமுகம், ஸ்ரீகாந்த், ஷியாமலா, அசோக், தேவா, கார்த்திக், அரவிந்த், அஜய், சரண், சுமன், வருண், காஜல், காஷ்விகா, அக்ஷரா உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாத யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு இளநீர் வழங்கி சிறப்பித்தனர். புதுச்சேரி ஆம்னி பேருந்து ஓட்டுநர்கள் சங்கத்தின் திறப்பு விழா மற்றும் செயற்குழு கூட்டம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரியில் ஆம்னி பேருந்து ஓட்டுநர்கள் சங்கத்தின் திறப்பு விழா மற்றும் செயற்குழு கூட்டம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட 4 மாநிலங்களைச் சேர்ந்த சங்க நிர்வாகிகள், தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். ஆம்னி பேருந்துகளை நிறுத்துவதற்கு தனி பார்க்கிங் வசதி ஏற்படுத்த வேண்டும், மேலும் ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகளின் நலன் கருதி பல்வேறு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அரசிடம் வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் கௌரவ தலைவர் ஆனந்தன், தலைவர் மதன், பொதுச் செயலாளர் ரமேஷ், பொருளாளர் செந்தில்குமரன், துணைத் தலைவர் சந்திரசேகரன், துணை செயலாளர் பாலாஜி மற்றும் தமிழ்நாடு மாநிலத்தின் தலைவர் அன்பழகன், செயலாளர் திருஞானம், தலைவர் அப்சல், செயலாளர் மாறன், கர்நாடகா தலைவர் நடராஜர் சர்மா, செயலாளர் சந்திரசேகர், கேரளா தலைவர் ரிஜாஷ், செயலாளர் மணி சசிதரன், ஆந்திர பிரதேசத்தின் தலைவர் கௌதம அகிலன், தலைவர் ராம், பாபு, செந்தில்குமார் மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆல் இந்தியா ஆம்னிபஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட் வந்து பேசுகிறார். இப்போ சென்னையில் அந்த ஏடிபி பிரச்சனை வரும்போது கூட அண்ணன் அதுதான் சொன்னேன். ஏன்னா நம்ம நிறைய 60,000 பேருக்கு இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம வந்து பயணிகள் பயணிகள் வந்து நம்ம தனியார் பேருந்து, மீதி உள்ளது அரசு பேருந்துகள் 200 பேருந்து ஒரு சின்ன ஸ்டேட்ல ஸ்ட்ரென்த்தா இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம். ஆனா லாகம் நிறைய பெற்றாங்க அரசு. அவர் எதிர்வரார், சார் 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 வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், உட்காருங்க சார், இல்லை சார் ப்ராப்ளம் இல்லை. பயணிக்கிறாங்க. எங்களுக்கு தேவையான சட்ட விதிமுறைகளை உருவாக்குங்க. இது என்னோட கொலீக்ஸ் சர்மா சார் கர்நாடகாவிலிருந்து வந்திருக்கு. ஆந்திரா ஒரு 5 மெம்பர்ஸ் போனா ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். இதே நம்ம அசோசியேஷன் சார் இங்க பாருங்க சார், இருங்க ஆசிஸ் டேவிஸ் இங்க பாருங்க சார், போட்டு பிடிங்க சார். சார் சார் அப்படியே பிடிங்க சார், இங்க பாருங்க, இங்க பாருங்க.
நடத்தியதற்கு முதலில் பாண்டிச்சேரி சார்ந்த உங்கள் அத்தனை பேரையும் நான் வாழ்த்து மகிழ்கிறேன். ஆபரேட்டர் கூட கூப்பிடுறதுக்காக அவர் நேரடியாக வந்துச்சு. எனக்கு சொல்லவே இல்லை. சொல்லிச்சுன்னு நான் வரக்கூடாது, போன்ல பட்டு பேசினா போதும். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.